வணக்கம், இது உங்கள் ஸ்டடி ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, பேச்சு வழக்கு எழுத்து வழக்குலேருந்து டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒட்டுமொத்த கொஷினே பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு இந்த கொஷினை ஒன் டைம் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்குலேருந்து கேட்கக்கூடிய எல்லா கொஷினுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். ஸோ இனி வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு 120 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், வலுவு சொல்லற்ற தொடர் எது? அதாவது பிழை இல்லாத தொடர் எதுன்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், 1 வலது பக்கம் சுவரில் எழுதாதே, 2 வலப்பக்க சுவரில் எழுதாதே, 3 வலப்பக்க சுவற்றில் எழுதாதே, 4 வலப்பக்க சுவரில் எழுதாதே. இதில் சரியான விடைன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இதில் சரியான விடை பாருங்கள். 1 உணவு செய்தால், 2 உணவு சமைத்தால், 3 உணவு உண்டாக்கினால், 4 உணவு உருவாக்கினால். ஸோ நம்ம பேசக்கூடிய வழக்கை எழுத்து வழக்கை மாற்ற சொல்லுவாங்க. இதில் சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி, உணவு சமைத்தால். 3வது கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை கண்டறிக. இதில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவன் தலையணையில் படுத்தான், அவன் தலையணையில் படுத்தான். ஸோ தலகாணின்றது சரியான தமிழ் வார்த்தை கிடையாது. அது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு. அப்போ அது எழுத்து வழக்கில் பார்த்தீங்கன்னா தலையணை அப்படின்னு சொல்லணும். ஸோ 4வது கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக, சரியானதை கண்டறிக. இதில் சரியானதை இணை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, விளக்கு என்பது பார்த்தீங்கன்னா விளக்கு. விளக்கு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா விளக்கு. 5வது கொஸ்டின், பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன். இதற்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி, இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். ஸோ காப்பிக்கு சரியான எழுத்து வழக்கு பாருங்கள், குழம்பி நீர். சரியான தமிழ் வார்த்தை குழம்பி நீர். ஸோ 6வது கொஸ்டின், எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இதில் சரியான விடை ஆப்ஷன் பி, வாருங்கள் சுவாமி வாருங்கள். 7வது கொஸ்டின், சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க. இதில் சரியான பேச்சு வழக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இதா எழுப்புறேன், இதா எழுப்புறேன். ஸோ இது பேச்சு வழக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 8வது கொஸ்டின், இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. ஸோ இருக்கு என்பதுடன் பேச்சு வழக்குடைய எழுத்து வழக்கு ஆப்ஷன் சி, இருக்கிறது. 9வது கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள். 10வது கொஸ்டின், நீத்து பாகம் குடிக்கவா, நீத்து பாகம் குடிக்கவா. இது சரியான விடை ஆப்ஷன் டி, மேல்கஞ்சி குடிக்கவா. இந்த நீத்து பாகத்துடைய எழுத்து வழக்கு பார்த்துக்கோங்க, மேல்கஞ்சி. இது உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. 11வது கொஸ்டின், எங்கே நிற்கிற இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக்கும் பொழுது எவ்வாறு அமையும். ஆப்ஷன் பி, எங்கே நிற்கிறாய். இதுதான் சரியான விடை. 12வது கொஸ்டின், எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. டீ ஸ்டாலுக்கு பார்த்தீங்கன்னா தேநீர் கடை. 13வது கொஸ்டின், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. ஆப்ஷன் சி, தம்பி நீ எங்கே நிற்கின்றாய். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான விடை. 14வது கொஸ்டின், பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். ஸோ 15வது கொஸ்டின், இதில் சரியான விடை ஆப்ஷன் பி, சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. 16வது கொஸ்டின், பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். 17வது கொஸ்டின், அம்மாவிடம் சொல்லு. ஸோ இதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் ஏ, அம்மாவிடம் சொல். 18வது கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கினை தொடர்க. இதில் சரியான எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வாடைக்காற்று வீசியது. ஸோ 19வது கொஸ்டின், பேச்சு வழக்கை தொடரை காண்க. இது சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, எங்கடா போரே, எங்கடா போரே. 20வது கொஸ்டின் பாருங்கள், பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க.
எங்கிருந்து வர்றீங்க, எங்கிருந்து வர்றீங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள். 21வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை காண்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு இல்லாத தொடர், ஏன்னா இது எழுத்து வழக்கு. 22வது கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்வு செய்க. இதில் சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி, யார் நீ எங்கு வந்தாய். 23வது கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, அவன் திருமணத்திற்கு போய் வாரான். இதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் ஏ, அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். 25வது கொஸ்டின், பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. அவனை கூட்டிக்கிட்டு வரேன். இதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் ஏ, அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். 25வது கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. சிறிது உட்கார்ந்து போ. இந்த உட்கார்ந்துன்றதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி, உட்கார்ந்து. 26வது கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை, மலர்விழி சுவரில் எழுதுகிறாள். சுவற்றில் வந்தால் தப்பு, அந்த இடத்துல சுவரில் அப்படின்னு தான் வரணும். இதில் நிறைய முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. 27வது கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, அதுக்குள். இதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் டி, அதற்குள். 28வது கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, வரிசையில் ஒழுங்காக நில்லு. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் டி, வரிசையில் ஒழுங்காக நில். 29வது கொஸ்டின் பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல். இலையிலே சாப்பாடு, இலையிலே சாப்பாடு. இதில் இலையிலேன்றது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்காக இருக்குது. அப்போ இதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி, இலையிலே. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, எண்ணெய், எண்ணெய். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி, எண்ணெய் அப்படின்னா எண்ணெய். இதுதான் சரியான விடை. 31வது கொஸ்டின், ஊரிலிருந்து வந்தியா. எதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி, ஊரிலிருந்து வந்தாயா, ஊரிலிருந்து வந்தாயா. 32வது கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக்குக. நாட்கள். ஸோ இது இந்த மாதிரி தான் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய தப்பு விடுவோம், நாட்களா நாளுகளான்றது. ஸோ நாட்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் சி, நாள்கள். அது எந்த லகரம் வருது பார்த்திங்கன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 33வது கொஸ்டின், காக்கா. காக்கா என்பது பேச்சு வழக்கு, அதோடைய எழுத்து வழக்கு ஆப்ஷன் ஏ, காக்கை. காக்கா என்பதன் எழுத்து வழக்கு காக்கை. 34வது கொஸ்டின், என்னுடைய பல் உளுந்துடுச்சு. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு விழுந்து விட்டது, ஆப்ஷன் சி, விழுந்து விட்டது. 35வது கொஸ்டின், உடம்பு. உடம்பு என்பதுக்கு சரியான எழுத்து வழக்கு உடம்பு, ஆப்ஷன் பி. 36வது கொஸ்டின், மாம்பழம் சாப்பிட்டியா. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மாம்பழம் சாப்பிட்டாயா. 37வது கொஸ்டின், நான் நேற்று வந்தேன். ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, நான் நேற்று வந்தேன். 38வது கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு சொல்லை கண்டுபிடி. இதில் சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி, நாய் குறைக்கும். 39வது கொஸ்டின், பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். 40வது கொஸ்டின், பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை தேர்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 3 வயசு அப்படின்னா 3 வயது. 41வது கொஸ்டின், ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா. இது உங்கள் பள்ளி பாடக புத்தகத்தில் இருக்குது. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா. 42வது கொஸ்டின், ஒசரமா வளர்ந்துட்டாள் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, உயரமாக வளர்ந்து விட்டாள். 43வது கொஸ்டின், கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இதில் சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி, இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். 44வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி, காகம் கரையும். 45வது கொஸ்டின், ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை பொறுத்துக. விளைச்சல் அப்படின்னா விளைச்சல், புடிவாதம் அப்படின்னா பிடிவாதம், விலை அப்படின்னா விலை, அம்மாசி அப்படின்னா அமாவாசை. இது உங்கள் பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்குது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 2, 4, 1, 3. 56வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு அல்லாத தொடர். 47வது கொஸ்டின், பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் எது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கவனமாக. 48வது கொஸ்டின்,
சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போகச் சொல். இதுவுமே உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆப்ஷன் சி, இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். ஸோ சித்தப்பா அப்படின்றதுக்கு சரியான தமிழ் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சிறிய தந்தை. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 49வது கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ, எண்ணெய் தேய்த்து குளித்தேன். இதுதான் சரியான எழுத்து வழக்கு தொடர். 50வது கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஸோ சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வலப்பக்க சுவரில் எழுதாதே. 51வது கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஸோ இதில் சரியான எழுத்து வழக்கு தொடர் ஆப்ஷன் பி, பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். ஸோ பாவக்காய்ன்னு சொல்லக்கூடாது, பாகற்காய். அதே மாதிரி வத்தல்னு சொல்லக்கூடாது, வற்றல். 52வது கொஸ்டின், வலுவு சொல்லற்ற தொடர் எது? ஸோ ஆப்ஷன் டி, சுப்பையாவின் புன்சை சாலையோரத்தில் இருந்தது. 53வது கொஸ்டின், வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுட்டு வாங்க. இத்தொடருக்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. இத்தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு ஆப்ஷன் டி, வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வைத்துக்கொண்டு வாருங்கள். 54வது கொஸ்டின், பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. ஆப்ஷன் டி, அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான். 55வது கொஸ்டின், எழுத்து வழக்காக மாற்றுக. ரொம்ப தொலைவட்டையிலிருந்து வரேன். ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, நீண்ட தொலைவிலிருந்து வருகிறேன். 56வது கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இல்லை சரியான எழுத்து வழக்கு தொடர் ஆப்ஷன் டி, உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். 57வது கொஸ்டின், பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்க. இதில் சரியான தொடர் ஆப்ஷன் சி, உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே வெளிப்போகும். 58வது கொஸ்டின், இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். இத்தொடருக்கு மிகவும் பொருத்தமான எழுத்து வழக்கை கண்டறிக. ஆப்ஷன் ஏ, இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். 58வது கொஸ்டின், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. உங்கூருக்கே அவனை கூட்டிக்கிட்டு வரேன். இதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி, உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். 50வது கொஸ்டின், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அப்போ அவனுக்கு 3 வயசு இருக்கும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். 61வது கொஸ்டின், எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. ஸோ எழுத்து வழக்கில் எது இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்கள், பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்குது. அப்போ இது தவறு. அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்லை என்றால் தம்பி. ஸோ இதுவுமே பேச்சு வழக்கில் இருக்குது. அப்போ இதுவும் தவறு. 3வது பாருங்கள், மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர். ஸோ இது சரியாக இருக்குது. ஸோ 4வது ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாடு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது. அப்போ 3, 4 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பி. 62வது கொஸ்டின், உங்கள் ஊருக்கே வரேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் டி, உங்கள் ஊருக்கே வருகிறேன். 63வது கொஸ்டின், வெரசா வந்துருவேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இது ஆப்ஷன் சி, விரைவில் வந்து விடுவேன். 64வது கொஸ்டின், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கிறான். ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான். 65வது கொஸ்டின் பாருங்கள், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. அங்கே நல்லா கவனிப்பாங்க. ஆப்ஷன் சி, அங்கே நன்றாக கவனிப்பார்கள். 66வது கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இதில் சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் சி, வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. 67வது கொஸ்டின், நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் சி, நான் புறப்பட்டு விட்டேன். 68வது கொஸ்டின் பாருங்கள், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறி. அவனை கூட்டிக்கிட்டு வரேன். இதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி, அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். 69வது கொஸ்டின், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். 70வது கொஸ்டின், வீரப்பன் ஒரு கடிதாசி கொடுத்தான். இதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் டி, வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான். ஸோ கடிதாசி என்பதன் எழுத்து வழக்கு கடிதம். 71வது கொஸ்டின், இதை கொடுத்துடுங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, இதை கொடுத்து விடுங்கள். 72வது கொஸ்டின் பாருங்கள், பிழை நீக்கி எழுதுக. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அந்த புன்சை சாலையோரத்தில் இருந்தது. ஸோ புஞ்சை என்பதன் சரியான எழுத்து வழக்கு புன்சை. 73வது கொஸ்டின், வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம்? ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வாசல். ஸோ நல்லா பாருங்கள், வாயில் என்பதன் பேச்சு வழக்கில் எவ்வாறு அழைக்கிறோம் கேட்குறாங்க. ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா வாசல். ஸோ வாசல் என்பது பேச்சு வழக்கு. அப்போ வாயில் என்பது தான் எழுத்து வழக்கு.
74வது கொஸ்டின், எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. ஃபர்ஸ்ட் இது பாருங்கள், நானும் அவனும் உள்ளே சென்றோம். இதுக்கு சரியாக தான் இருக்குது. நானும் அவனும் உள்ளே சென்றோம். எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை என்றாள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. மிதிவண்டியில் அவ்வளவு தூரம் போகலாமா? ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்குது. அப்போ இதுவும் தவறு. ஸோ 4வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஏன் முடியாது? ஸோ இது சரியாக இருக்குது. அப்போ 1ம் 4ம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. ஆப்ஷன் டி சரியான விடை. 75வது கொஸ்டின், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வந்துடுறேன். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வந்து விடுகிறேன். 76வது கொஸ்டின், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. ஸோ அப்போ பேப்பர் அப்படின்றதுக்கு சரியான தமிழ் வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாள். 77வது கொஸ்டின், வவுத்து வலி. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வயிற்று வலி. 78வது கொஸ்டின் பாருங்கள், சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு. இதில் சரியான எழுத்து வழக்கு சொல் ஆப்ஷன் டி, பதில் சொல். 79வது கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி, மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா? இதுதான் சரியாக உள்ளது. 80வது கொஸ்டின் பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, முருகா வந்து விட்டாயா. 81வது கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி. ஸோ ஆப்ஷன் சி, வந்தியா என்பதன் சரியான எழுத்து வழக்கு வந்தாயா. மிச்சருக்கு எல்லாமே தவறாக பொருந்தியுள்ளது. 82வது கொஸ்டின் பாருங்கள், வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம்? ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, வாசல். 83வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது? ஸோ சரியான வார்த்தை ஆப்ஷன் பி, சொல். 84வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் சி, குந்திக்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கு கிடையாது. இது ஒரு பேச்சு வழக்கு. 85வது கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடு. ஸோ ஆப்ஷன் டி, நேற்று நீ வந்தாயா. 86வது கொஸ்டின் பாருங்கள், சரியான எழுத்து வழக்கினை கண்டறிக. தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் சி, தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது. 87வது கொஸ்டின் பாருங்கள், பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. இதில் சரியான விடை ஆப்ஷன் ஏ, அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். 88வது கொஸ்டின், பின் வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஸோ இதில் சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். 89வது கொஸ்டின் பாருங்கள், இதில் பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதில் பிழையற்ற தொடர் ஆப்ஷன் பி, இடப்பக்க சுவரில் எழுதாதே. 90வது கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களில் பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறிக. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்குது. 91வது கொஸ்டின், பேச்சு வழக்கிலிருந்து எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துக்கொள். 92வது கொஸ்டின் பாருங்கள், பிழையற்ற தொடரை எழுதுக. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி, வலப்பக்க சுவரில் எழுதாதே. 93வது கொஸ்டின் பாருங்கள், அடிக்கோடிட்ட சொல்லின் எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம். இதில் வயிற்றுக்கு அப்படின்றதுக்கான சரியான எழுத்து வழக்கு கேட்குறாங்க. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, வயிற்றுக்கு. 94வது கொஸ்டின், நீங்கள் சொன்ன இடத்துல தானே. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நீங்கள் சொன்ன இடத்தில்தான் அண்ணே. 95வது கொஸ்டின், எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. இதில் எழுத்து வழக்கு தொடர் ஆப்ஷன் டி, என் கதை பெரியது. 96வது கொஸ்டின், சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, சொல்கின்றேன். 97வது கொஸ்டின், எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இதில் சரியான விடை ஆப்ஷன் சி, உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன். 98வது கொஸ்டின் பாருங்கள், பின் வருவனவற்றுள் எது சரியானது? ஸோ பேச்சு வழக்கு கேட்குறாங்க. ஸோ இதில் பேச்சு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும். 99வது கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஸோ இதில் சரியான எழுத்து வழக்கு எதுனா பானை வனைதல், ஆப்ஷன் சி. ஸோ 100வது கொஸ்டின், எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இதில் சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி, பெயரன் பெயர்த்தியுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். 101வது கொஸ்டின் பாருங்கள், வலுவற்ற சொல்லை காண்க. ஸோ ஆப்ஷன் பி, ஒட்டடை. ஸோ ஒற்றடை அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒட்டடை. சரிங்களா? 102வது கொஸ்டின், பொறுத்துக. கீது அப்படின்னா இருக்கிறது, இலை அப்படின்னா இலை, உலகம் அப்படின்னா உலகம், சாப்பிட்டான் அப்படின்னா சாப்பிட்டான். அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ, 3, 1, 4, 2. 103வது கொஸ்டின், எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு.
இதில் சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் ஏ, அதிக தொலைவிலிருந்து வருகிறேன். 104வது கொஸ்டின் பாருங்கள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சாப்பிடு என்னும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்காய் கண்டறிக. ஸோ சாப்பிடு என்பதனுடைய எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி, சாப்பிடு. 105வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிக. ஸோ இதில் சரியான விடை ஆப்ஷன் சி, அம்மா பசிக்குது. 106வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை கண்டறிக. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி, செஞ்சான். 107வது கொஸ்டின். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை. ஸோ இதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் சி, எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டுமென்று ஆசை. 108வது கொஸ்டின். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. கொடுத்துடு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கொடுத்து விடு. 109வது கொஸ்டின் பாருங்கள். சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. ஸோ இதில் சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் ஏ, வரிசையாக நில். 110வது கொஸ்டின். பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரினை எழுது. காலை உணவை சாப்பிட்டாயா? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, காலை உணவை சாப்பிட்டாயா. 111வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ, சரியாக சொன்னாய். 112வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. ஸோ இதில் சரியான விடை ஆப்ஷன் ஏ, சரியாக சொன்னாய். 113வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. ஸோ இதில் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் ஆப்ஷன் சி, உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். 114வது கொஸ்டின். பிழையற்ற தொடரை எழுதுக. ஸோ இதில் பிழையற்ற தொடர் ஆப்ஷன் சி, வலப்பக்க சுவரில் எழுதாது. ஸோ இந்த கொஸ்டின் அதிக முறை டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 115வது கொஸ்டின். வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம். ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, வயிற்றுக்கு. 116வது கொஸ்டின். நீங்கள் சொன்ன இடத்துல தானே. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணே. 117வது கொஸ்டின். எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. இதில் சரியான விடை ஆப்ஷன் டி, என் கதை பெரியது. 118வது கொஸ்டின். சொல்கிறேன் என்பதன் எழுத்து வழக்கு ஆப்ஷன் டி, சொல்கின்றேன். 119வது கொஸ்டின். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இதில் எழுத்து வழக்கு தொடர் ஆப்ஷன் சி, உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன். 120வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் எது சரியானது? பேச்சு வழக்கு. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ, அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேண்டும். ஸோ இனி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 120 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட பேச்சு வழக்கு எழுத்து வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ரிவிஷனுக்கு வச்சு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு போகிறது நம்மளுக்கு ரொம்பவுமே நல்லது. ஸோ நான் அடுத்தடுத்த தமிழில் கேட்கப்பட்ட வேறு என்னென்னலாம் கேட்டிருக்கோங்களோ அது எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் ஒரு வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.